இன்றைக்கி நம்ம சேனலில் அக்கௌண்ட்ஸ் நோட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அக்கௌண்ட்ஸ் நோட்டை ஜேர்னலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், லெட்ஜருக்கு எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஜேர்னலுக்கு சொல்லிடுறேன். ஜேர்னலுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஒன் சைடு நம்ம யூஸ் பண்ணால் போதும். நம்ம ரெண்டு சைடுமே அட் அ டைம் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஜேர்னலுக்கு என்ட்ரிஸ் மட்டும்தான் போடுறோம். அதோட ஃபார்மேட்டே டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன் சைடு யூஸ் பண்ணனா போதும். சப்போஸ் இதே இது லெஜராக இருந்துச்சுன்னா நம்ம டெபிட், கிரெடிட்னு ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டோட ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜேர்னலுக்கு பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ கொஷின் ஒன்று கொடுத்து உங்களை ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண சொன்னால் நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு தான் எழுதணுன்ட்டு இல்லை, கொஷினில் உங்களுக்கு யாரோட பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணி இங்கே எழுதிக்கணும். சப்போஸ் கொஷினில் ராணின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ராணி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஹெட்டிங் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட் தான் எழுதணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேர்னலோட ஃபார்மேட். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ் பைஸ், கிரெடிட் ருபீஸ் பைஸ். இது வந்து பைசா காலம். நம்ம மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ கொஷினில் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொன்னாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனில் கொடுத்துருக்க டேட்டை நம்ம டேட் காலமில் போடுவோம். பர்டிகுலர்ஸில் என்ன என்ட்ரியோ அதை நம்ம எழுதுவோம். டெபிட் அண்ட் கிரெடிட்டில் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சம்மில் பாருங்கள், நான் ஹெட்டிங் எழுதிட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் வாசுன்னு டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ்னு ஃபார்மேட்டும் எழுதிட்டேன். டேட் காலமில் டேட் எழுதுகிறப்ப பாருங்கள் 2017 நவம்பர் 1 தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த காலம் ஃபுல்லுமே பாருங்கள் நான் என்ன டேட்டோ அது மட்டும்தான் போட்டிருப்பேன். இயர் அண்டு மந்த்தை இந்த காலமில் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இதை நீங்கள் டேட் எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டெபிட் காலமில் எந்த அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணியிருக்கனோ அதுக்கான அமௌண்ட் போட்டிருக்கேன். அண்ட் கிரெடிட் காலமில் எந்த அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணியிருக்கனோ அதுக்கான அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம இப்படி தான் எழுதணும். ஹெட்டிங் எழுதி, ஃபார்மேட் எழுதி, என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணி டெபிட் ஒரு கிரெடிட்டில் அமௌண்ட் போட்டு கீழே டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நரேஷன் வந்து நம்ம எழுதிடுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறப்போ அக்கௌண்ட்ஸ் நோட்டோட ரெண்டு சைடு யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ட்ரிஸ் வரிசை இப்படி எழுதிட்டே வரலாம். சப்போஸ் உங்களுக்கு நோட் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே கன்டினியூ பண்ணி எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஜருக்கு பார்க்கலாம். லெட்ஜருக்கு பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டோட ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லெட்ஜருக்கு ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று டெபிட் சைடு, இன்னொன்று கிரெடிட் சைடு. லெஃப்ட்டில் இருக்கிறது டெபிட் சைடு அண்ட் ரைட்டில் இருக்கிறது கிரெடிட் சைடு. சப்போஸ் இப்போ ஒரு ஜேர்னல் என்ட்ரி இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஜேர்னல் என்ட்ரி இருக்குன்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம், கமிஷன் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஜேர்னலுக்கு எழுதின மாதிரியே லெட்ஜருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கணும். லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் தர்மா ஆர் மிஸ்டர் எக்ஸ் எனிதிங். ஹெட்டிங் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் எழுதணும். ஸோ ஃபார்மேட் பார்த்திங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் அண்ட் கிரெடிட் சைட்லையும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். மறக்காமல் லெட்ஜருக்கு நம்ம டெபிட், கிரெடிட் போட்டுடணும். லெஃப்ட் சைடு டெபிட் அண்ட் ரைட் சைடு கிரெடிட். ஜேர்னலோட ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்எஃப்னு போட்டிருப்போம். அண்ட் லெட்ஜரோட ஃபார்மேட்டில் நம்ம ஜேஎஃப்னு போட்டிருப்போம். ஜேஎஃப்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜேர்னல் ஃபோலியோ அண்ட் எல்எஃப்ன்றது லெட்ஜர் ஃபோலியோ. நம்ம எப்போவுமே ஜேர்னலுக்கு தனி புக்ஸ் அண்ட் லெட்ஜருக்கு தனி புக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜேர்னலில் எல்எஃப்னு கொடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேர்னல் நம்ம ஒரு என்ட்ரி பார்க்குறோம். இந்த என்ட்ரிக்கான லெட்ஜர் புக்ஸில் எங்கே இருக்குன்னு நம்மளால் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த எல்எஃப் நம்பர் இருந்துச்சுன்னா எல்எஃப்ன்றது லெட்ஜர் ஃபோலியோ நம்பர். இந்த எல்எஃப் நம்பர் இருந்துச்சுன்னா லெட்ஜரில் இந்த பேஜில் தான் இதுக்கான என்ட்ரி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஜேஎஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஜரில் நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த அக்கௌண்ட்ஸுக்கான என்ட்ரி ஜேர்னலில் எந்த பேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஜேஎஃப் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பேஜில் நம்ம போய் கரெக்டான என்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லெட்ஜர் போஸ்டிங் இப்படி தான் பண்ணணும். இப்போ எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்தந்த அக்கௌண்ட்டை தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அத்தனை அக்கௌண்ட்டுக்குமே இப்போ நம்ம ஃபார்மேட் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் காலமில் நம்ம டேட் எழுதுவோம். பர்டிகுலர்ஸ் காலமில் எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் எழுதுவோம். அண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம அமௌண்ட் காலமில் போடுவோம். லெட்ஜர் போஸ்டிங் இப்படி தான் போடுவோம். இப்போ உங்களுக்கு பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து அதாச்சும் டபுள் சைடு எடுத்து நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்னவோ அது எழுதி அதுக்கான ஃபார்மேட் எழுதி சம் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டோட சிங்கிள் சைடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் எழுதிக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் பாஸ்கெட் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017. கொஷினில் எந்த நேம் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் அண்ட் டேட் தான் நம்ம எழுதணும். அண்ட் ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ். சீரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்ஸோட நம்பர் நம்ம எழுதுவோம். அண்ட் நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டோட நேம் எழுதுவோம். நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்னா ஓப்பனிங் ஸ்டாக், கேபிட்டல்னா கேபிட்டல், அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டோட நேம் எழுதுவோம். சப்போஸ் அந்த அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காமிச்சிச்சுன்னா டெபிட்டில் நம்ம அமௌண்ட் போடுவோம், கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சிச்சுன்னா கிரெடிட்டில் நம்ம அமௌண்ட் போடுவோம். ஸோ அமௌண்ட் அப்படி போட்டதுக்கப்புறம் ரெண்டு டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டையுமே டோட்டல் பண்ணி ட்ரையல் பேலன்ஸை நம்ம டேலி பண்ணிடுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.